இன்று விவசாயிகளுக்கு விடியலை ஏற்படுத்துமா வேளாண் பட்ஜெட் 2026-27 என்று மிகுந்த எதிர்பார்ப்போடு புதிய அரசின் புதிய வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகள் பிரச்சனைக்கான தீர்வுகள் இருக்கிறதா என்பது குறித்து நம்முடைய இந்த சிறப்பு விவாத அரங்கில் விவாதிப்பதற்காகவும் தீர்வை நோக்கி நகர்த்துவதற்காகவும் இந்த விவாத அரங்கில் நம்முடைய வேளாண் நிபுணர் திருச்செல்வம் நம்மோடு இணைந்திருக்கிறார். இது தவிர டெல்டா பாசன விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் இளங்கிரனும் இன்னும் சற்று நேரத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார். முதலில் வேளாண் நிபுணர் திருச்செல்வத்திடம் நாம் செல்லலாம். அவர் ஏற்கனவே ஒரு தகவல் தொழில்நுட்பத்துறையில் இருந்து விவசாயிகளுக்கும் அந்த விளைபொருட்கள் அதிகமாக உற்பத்தியாகும் போது அவை வீணாவதற்கு என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு ஆய்வுகளை நடத்தி ஆந்திராவில் அவர் ஒரு மாதிரி கிராமத்தை உருவாக்கி இருக்கிறார். சற்று சில மாதங்களுக்கு முன்பு கூட சிவகங்கையில் ஒரு காலியான ஒரு விவசாய கிராமத்தை உயிர்ப்பித்து, நாட்டாக்குடி என்ற கிராமத்தை உயிர்ப்பித்து அங்கு மீண்டும் விவசாயத்தின் மூலமாக ஒரு கிராமத்தையே அங்கு மறுசீரமைப்புக்கு பணிகளில் ஈடுபட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறார். அவரிடம் முதலில் இந்த வேளாண் பட்ஜெட் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க திருச்செல்வம்? இதில் விவசாயிகளுக்கான அடிப்படை பிரச்சனைகளுக்கு அந்த தீர்வு காணுவதற்கான முயற்சி ஒரு தொடக்க புள்ளியாவது இதில் இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒவ்வொரு ஆண்டும் இந்த வேளாண் பட்ஜெட்டில்? வணக்கம் சார். ஒவ்வொரு அரசாங்கமுமே ஒரு பட்ஜெட் போடுறப்ப அதோடைய நிதி ஒதுக்கீடை கூட்டுறாங்க, முயற்சிகள் தெரியுது. ஆனால் அந்த கடந்த வருடத்துக்கும் இந்த வருடத்துக்கும் நம்ம அதிகரித்த நிதியினால விளைவுகள் அந்த அளவுக்கு அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறப்ப இன்னும் முயற்சிகள் தேவைப்படணுங்கிறது தான் உண்மை சார். இப்போ இந்த பட்ஜெட்டில் கூட நிறைய அறிவிப்புகள், புதிய அறிவிப்புகள் வந்தால் கூட ஒரு 80 லட்சம் விவசாயிகள் உள்ள ஒரு மாநிலம் ப்ளஸ் ஒரு 50 லட்சம் விவசாய நிலங்கள் உள்ள ஹெக்டேர் உள்ள மாநிலத்தில் நாம் சொல்லக்கூடிய இந்த திட்டங்களில் கீழே வர பயனாளிகளுடைய எண்ணிக்கை இருக்குல்ல, அது ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறது ஒரு தாழ்மையான கருத்து. ஏன்னா இவ்வளவு மக்கள் இருக்கிற போது அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா அரசு திட்டங்கள் போய் அவங்ககிட்ட போய் சேரல, முழுமையாக சேரலன்னு சொல்றீங்களா? சேரலைங்கிறது அதில் இன்னும் சில கேப் இருக்குங்கிறது உண்மை. அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகளை கொண்டு வர்றதுக்கு உண்டான அளவு இந்த திட்டங்களுடைய அளவுகோல் இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 500 பண்ணைக்குட்டை நம்ம அமைக்கிறோம்னு சொல்றோம் இல்லையா, ஒரு 50 லட்சம் ஹெக்டேர் உள்ள ஒரு நாட்டு நம்ம மாநிலத்தில் 500 பண்ணைக்குட்டைகள்ங்கிறது ரொம்ப சின்ன எண்ணிக்கை தான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு திட்டங்கள்லையும் இருக்கு. அப்ப அப்படிங்கிறப்ப ஒரு திட்டம் அறிவிக்கப்படுகிற போது விவசாயிகளுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு நம்மளை ரீச் ஆகுங்கிறப்ப இப்போ அவங்களே என்ன நினைப்பாங்க, இது நம்ம கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிற அளவுல தான் இந்த எண்ணிக்கைகள் இருக்கு. அப்படிங்கிறப்ப நாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழித்து விவசாயத்தில் நம்ம ஒரு பெரிய ரிசல்ட் கொண்டு வர தடுமாறுகிற போது விவசாயத்துக்கென்று ஒரு 2-3 வருடங்கள் மிகப்பெரிய அளவில் ஒரு ஒதுக்கீடை பண்ணி இந்த விவசாயத்தில் உள்ள பிரச்சனை இந்த அமௌண்ட் ஒதுக்கீடு பண்ணது காண உண்மையிலே அது அடிப்படை கிராமத்திலிருந்து பார்க்கிற போது இது குறைவான தொகை. அதாவது நிதி சுமையல் உள்ள நாட்டில் இது அதிகமாக தோணலாம் பார்க்குறப்ப, ஆனால் தேவைக்கேற்ற அளவு இருக்கான்னு பார்க்குறப்ப இது அந்த அளவு இன்னும் பத்தாது. இன்னும் நிறைய நிதி ஒதுக்கினால் மட்டும்தான் ஒரு அதிக எண்ணிக்கையிலான பயனாளிகள் பலன் பெற போது தான் ஒரு மாநிலம் விவசாயத்தில் மேலெழும்புதுங்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடியும். இல்லைன்னா அங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் பலன் பெறுறத பார்க்குற போது மீதம் உள்ள பெரிய எண்ணிக்கையிலான விவசாயிகளுக்கு ஒரு உத்வேகம் வரமாட்டேங்கிறது முக்கியமான பதிவு சார். ஓகே, இப்போ இந்த விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் மற்றும் தரகர்கள், இந்த பிரச்சனை, இவர்களுக்குள்ளான பிரச்சனைகள், விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் கிடைப்பதில் சிக்கல், இன்னொன்று விளைபொருட்களுக்கான உரிய விலை கிடைக்காதது, உழவர் சந்தை உள்ளிட்ட பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கெல்லாம் அரசின் திட்டங்கள் மூலமாக மட்டுமே தீர்வு காண முடியுமா, அல்லது விவசாயிகளுக்கு அந்த விழிப்புணர்வு வேணுமா? எப்போ எது தேவைப்படுது அப்படின்னு, ஒரு குளிர்காலம்னா இந்த காய்கறிகள், ஒரு வெயில் காலம், கோடை காலம்னா இந்த விதமான உணவு வகைகள், இந்த விதமான காய்கறிகள் உற்பத்தி செய்வது என்ற அவங்களுக்கான அந்த ஒரு விழிப்புணர்வு. இன்னொன்று அவங்களுக்கான அந்த மண் வளம், நம்ம மண்ணில் என்ன விளையும் அப்படிங்கிறது காலங்காலமாக அந்த விவசாயிகளுக்கு புரிதல் உண்டு. ஆனால் இன்றைய சூழ்நிலையில் அந்த மண் வளம், நாம் பயிரிடக்கூடிய அந்த காய்கறியோ அல்லது ஒரு உணவுப் பொருளோ அது இந்த மண் வளத்திற்கு ஏற்றது தானா என்பது குறித்த ஒரு புரிதல் அவங்களுக்கு இயற்கையாகவே முன்னால் இருந்தது. இப்போ அப்படி இருக்குதா? அது அதாவது முன்னாடி இருந்த புரிதல் போதுமானதாக இருந்தது.
ஆனா இப்ப நடந்த மாற்றங்கள் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அதீத பசுமை புரட்சிக்கு பிறகு அந்த ரசாயன பயன்பாடுகள், மண்ணில் தன்மையில் ஏற்பட்ட மாற்றங்கள், அந்த பூச்சி தாக்கங்கள், இதனுடைய தன்மைக்கு ஏற்ப அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்குமானா இன்னும் அதை அதிகப்படுத்தப்படணும். இப்ப வேளாண் துறையில உள்ள விரிவாக்கங்கள் வந்து நாங்க பார்க்கிற போது அந்த அலுவலர்கள் வந்து உண்மையிலேயே கடுமையான பணி செய்யறாங்க, அதுல மாற்றம் இல்லை. ஆனால் இந்த விவசாயத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை என்னன்னா, வேளாண் அலுவலர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு தேவையான உரங்கள் கொடுப்பது, விதைகள் கொடுப்பது, மற்றும் அந்த தண்ணீர் இல்லாத நேரத்தில் மாற்று விவசாயம் என்ன பண்ணுவது என்பதெல்லாம் நடைமுறையில் அதை செயல்படுத்த முடியுமா அந்த வேளாண் துறை அதிகாரிகள்? இது நல்ல கேள்வி சார். அதாவது நம்மளுடைய எஃபர்ட்டை போடுறோங்கிறது ஒண்ணு, ஆனா மறுபடியும் இதுதான் அந்த எஃபர்ட் போதுமானதாக இருக்கானா, அது வந்து இப்போ உள்ள கட்டமைப்புல சாத்தியம் இல்லை. ஒரு சிம்பிளா ஒரு லைன் சொல்றேன், ஒரு உதவி வேளாண் அலுவலர் குறைந்தது வந்து ஒரு 1500 to 2000 விவசாயிகளை அவர் வந்து கண்காணிக்க முடியும், பார்க்க முடியும், அவர் பண்ண வேண்டிய கடமையில் இருக்கார். ஆனால் விவசாயத்தினுடைய தன்மை என்னன்னா, மழை வந்ததுன்னா உடனே அந்த 1500 2000 பேரும் உடனே செயலில் இறங்குற போது அவங்களுக்கு தேவையான தகவலாக இருக்கட்டும், விதை, உரம் ப்ளஸ் எல்லாமே ஒரே நேரத்தில் அவங்க செயல்படுகிற போது இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்புனால அந்த டிமாண்டை வந்து பூர்த்தி பண்ணுறதுல ஒரு சுணக்கம் இருக்கு. அப்போ இது என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய கட்டமைப்பு ஒன்றிய அளவில் இருந்துக்கிட்டு நம்ம விவசாயத்தில் இந்த எல்லா ஸ்கீமும் இது வழியாக தான் போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த கட்டமைப்பை ஒரு இந்தியா கிராம பொருளாதாரம் சார்ந்ததுன்னு சொல்றோம், அதுதான் நம்ம முதுகெலும்புன்னு சொல்றோம். ஆனால் விவசாயத்துக்குன்னு விவசாயிகள் வந்து கூடி உட்கார்றதுக்குன்னு கூட ஒரு கட்டமைப்பு நம்ம கிராமத்தில் ஏற்படப்பட்டதில்லை. ஒரு பஞ்சாயத்து அளவில் கூட ஒரு விவசாயிகள் அந்த அவங்களுக்குள்ள ஒரு உறவினர்களாகவோ அல்லது ஒரே ஊரில் உள்ளவங்களாவோ இந்தந்த பருவத்தில் என்னென்ன பயிர் வைக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே பேசியே அந்த ஆலோசித்து அந்த முடிவு எடுத்துக்கிறாங்க. ஆனால் சரியான முடிவாக தவறான முடிவாங்களா ஒரு 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 கேப் இருக்கு சார். இப்போ இது நல்லா இருக்கு சார். இப்போ இதில் வந்து என்னன்னா, விவசாயம் வந்து கூடி தொழில் பண்ணிக்கிற போது மேன்மை அடையக்கூடிய ஒரு தொழில். ஆனால் விவசாயத்தில் மக்கள் தனித்து இயங்குகிறபடி எல்லா விஷயம் மாதிரி நம்ம விவசாயத்திலையும் தனித்தனியாக செயல்பட ஆரம்பிச்சிட்டோம். அது ஒரு பின்னடைவு சார். இன்னொன்று, அவங்க அப்படி கூடி பேசினால் கூட இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த விலைக்கு உற்பத்திக்கும் விலைக்கும் இதுதான் இந்த பதில். என்னன்னா, இப்போ எங்கள் ஊரில் நாங்கள் எல்லாம் கூடி பேசி நம்ம வெண்டைக்காயில் இந்த ரகம் போடுவோம்னு முடிவு பண்ணால் கூட எவ்வளவு வரத்து இருக்க போகிறது என்பதை பொறுத்து தான் இன்னைக்கு சந்தை விலை நிர்ணயிக்கக்கூடிய சூழல் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு வெண்டைக்காய் வந்து தேவையான அளவை விட அதிகமாக உற்பத்தி பண்ணப்படுகிற போது விலை வீழ்ச்சி ஏற்படுது. ஆனால் ஒரு கிராமத்தில் நிர்பந்திக்க முடியாது. நீங்க இந்த இப்போதைக்கு இவ்வளவு உற்பத்தி பண்ணா போதும், நீ போடாத, நீ தான் போடணும்னு அப்படி சொல்ல முடியாதுல்ல. அப்படி இது மாம்பழமோ வெண்டைக்காயோ தக்காளியோ வெங்காயமோ வருஷம் குப்பையில கொட்டுறாங்க, வருஷம் விலையும் 100 ரூபா 200 ரூபாய் ஏறுது. இப்ப நீங்க இப்ப என்னுடைய இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்ததுடைய முக்கியமான நோக்கம் தான் இது ஒன்று லைன், இதுதான் பாட்டம் லைன். என்னன்னா, தேவைக்கேற்ற உற்பத்தி பண்ணக்கூடிய வகையில தகவல்களை நம்ம விவசாயிகளுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டோம்னா, யாருமே இப்போ விவசாயி வராங்க அந்த கிராமத்துல கேட்கறாங்க வந்து, இந்த மாதிரி நான் வெண்டைக்காய் போடலாமான்னு கேட்கிறப்ப, பக்கத்து ஊர்லன்னா நிறைய பேர் ஏற்கனவே வெண்டைக்காய் போட்டா நமக்கு தேவை எவ்வளவுதான், இந்த சீசனுக்கு நீங்க போட்டீங்கன்னா விலை குறையும்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு என்னைக்கு நம்ம கொண்டு வரோமோ, கிராமங்களில் கொண்டு வர போதுதான் ஒரு விவசாயி அப்ப நம்ம இது பண்ணக்கூடாது போல, நம்ம அடுத்த கிராப்புக்கு போகணுங்கிற ஒரு அவேர்னஸ் வரும், ஒரு கம்பல்ஷன் வரும். ஒரு தொடர்ந்து பேசுறாரு. இப்போ நம்மளோட காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்க கூட்டமைப்பின் தலைவர் இளங்கீரன் இணைந்திருக்கிறார். அவர் நம்ம வந்து இந்த வேளாண் பட்ஜெட்டில் உள்ள அம்சங்கள் இது விவசாயிகளுக்கு விடியலை ஏற்படுத்துமா என்று நம்ம திருச்செல்வம் சில கருத்துக்களை கூறிக்கொண்டிருந்தார். சில சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்றும் சில தொடக்கங்கள் தொடங்கி இருக்கின்றன, எனவே அதுவே முழுமை இல்லை என்றும் அவர் கருத்தை கூறியிருந்தார். இப்போ இளைஞர்னார், நீங்கள் இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக இதற்கு முந்தைய வேளாண் நிதிநிலை அறிக்கை, இப்போது இந்த புதிய அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை, இந்த இரண்டையும் ஒப்பிட்டு என்ன தேவை என்ன தேவை இல்லை அதை சொல்லுங்க சார். இளைஞர் ஓகே இளைஞர் தொடர்ந்து பேசுவார். அதுக்கு முன்னால் திருச்சியில் வந்துட்டே போயிடலாம். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நேரடி நெல் கொள்முதல் மையங்களில் இன்னும் இந்த சேமிப்பு கிடங்குகள் பிரச்சனை வந்து ஒவ்வொரு மழைக்காலத்திலையுமே அது வந்து இருக்குது. மழை பெய்யும் போது அந்த நெல் மூட்டைகள்லேயே முளைக்கிறது. மற்றும் நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுடைய நெல் மூட்டைகள் அந்த உள்ள பாதுகாப்பாக வைக்கப்படாமல் அது பல இடங்களில் வெட்ட வெளியில் இருப்பதை நம்மளே பார்க்குறோம். டெல்டா மாவட்டங்களில் பயணிக்கும் போதும் மற்ற
மாவட்டங்கள்லையும் பயணிக்கும் போது அந்த நெல் மூட்டைகளுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. இதற்கு முழுமையாக ஒரு பாதுகாப்பு அந்த கொள்முதல் மையங்களை அனைத்து மாவட்டங்களிலும் அல்லது அனைத்து அந்த நீங்கள் சொல்கிற அளவுக்கு மாதிரி இந்த ஒன்றிய அளவில் கூட அது அமைப்பதில் வந்து ஒரு மிகப்பெரிய செலவாயிர போதா ஏன் அமைக்கிறதுல தாமதப்படுத்திட்டே இருக்கிறாங்க? அந்த தார்பாய்கள் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்போ கொஞ்சம், அதெல்லாம் முழு தீர்வாகுமா சார்? அது உண்மையிலே தார்பாய்ங்கிறது ஒரு தீர்வாகாது. இதுக்கும் அதில் என்ன தேவைன்னா, விவசாயத்தில் உள்ள எந்த நிலையை எடுத்துக்கிட்டாலுமே துல்லிய அளவில் அதுக்கு செயல்பாடு தேவைப்படுது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நெல் கொள்முதல் மையம் ஒரு இப்போ வேப்பங்குளம் கிராமத்தில் ஒரு நெல் கொள்முதல் மையம் இருக்கு. நாங்கள் இப்போ ஒர்க் பண்ணுறோம் காரைக்குடி பக்கத்தில். அந்த கிராமத்தில் நெல் கொள்முதல் மையம் நம்ம அமைக்க போகிறோம்னா அந்த பகுதியை சுற்றி இந்த சீசனுக்கு எவ்வளவு ஏக்கரில் நெல் என்னென்ன காலகட்டத்தில் அறுவடை பண்ண போடுதுங்கிற ஒரு பிரிலிமினரி சர்வே நம்ம எடுக்கிற போது தான் இவ்வளவு நெல் இந்த கட்டத்தில் வரப்போகிற போது இந்த நம்ம சுத்தப்படுத்தி வாங்கக்கூடிய நெல்லை எவ்வளவு துரிதமாக நாம் அந்த குடவுனுக்கோ இல்லை அவங்க கொண்டு போய் வைக்கக்கூடிய கிட்டங்கிகளுக்கோ கொண்டு போகிறதுக்கு உண்டான திட்டமிட்டுதல் நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வைக்கிற போது தான் எவ்வளவு வருதுங்கிறத முன்னாடி வச்சு அங்கே உள்ள கம்யூனிகேஷன்ஸ் அந்த குடவுனுக்கும் நமக்கும் உள்ள கம்யூனிகேஷனை வச்சு பண்ணிக்கிற போது எவ்வளவு விரைவாக நாம் இங்கிருந்து நெல்லை கடத்த வேண்டும்ங்கிறதுக்கான அந்த அந்த லாஜிஸ்டிக்ஸ் தெரியும் உங்களுக்கு. இந்த போக்குவரத்து எவ்வளவு நேரத்துக்குள்ள எவ்வளவு டைமுக்குள்ள எவ்வளவு நாளுக்குள்ள பண்ணணும், எவ்வளவு நாள் இங்க இருக்கும் அப்படின்னு தெரியும். அந்த தகவல்கள் நம்ம முன்னாடியே திட்டமிட்டு பண்ணிக்கிற போது இதுல உள்ள இடர்பாடுகளை பாதி குறைக்கலாம் சார். ஒண்ணு பண்றதே இல்லையோ, முன்னாடி வந்து நம்ம பிரிலிமினரி சர்வே எடுக்கிறது இல்லை சார். இந்த நெல் கொள்முதல் மையத்தை மையப்படுத்தி எத்தனை விவசாயிகள் தயாராக உள்ளார்கள்ங்கிற தகவல் இருந்ததுன்னா அவங்க எவ்வளவு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுன்னா நம்ம இதை இன்னும் சிறப்பாக கையாள முடியும். ஓகே சார். இளைஞர் சார் இணைப்புல இணைஞ்சிட்டீங்களா? வணக்கம் சார். இப்போ நம்ம திருச்சியிலும் பல்வேறு ஆலோசனைகளை ஒரு சில முன்னெடுப்புகளை அவர் கூறிக்கொண்டிருந்தார் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக. இப்போ நீங்கள் ஒரு டெல்டா பாசன விவசாயிகள் சங்க தலைவராக இருக்கிறீங்க. குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் வரல, தண்ணீர் அதிகமானாலும் டெல்டா பகுதிகளில் அந்த பிரச்சனையாவது, தண்ணீர் குறைவானாலும் இந்த பிரச்சனை வருகிறது. இந்த நெல் கொள்முதல் மையங்கள் தொடர்பாக ஒரு கணக்கீடு இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பெரிய அளவில் உற்பத்தி ஆகிறது. அதனால் வந்து அதை வந்து பாதுகாப்பதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போது கூட தார்பாய்கள் வாங்குவதாக கூறியிருக்கிறார்களே தவிர புதிய நெல் கொள்முதல் மையங்கள் அல்லது களங்கள் அந்த பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்படவில்லை. அதற்கு காரணம் அந்த கணக்கீடு தன்மை இல்லாதது அப்படின்னு நம்ம திருச்சியில் சொல்கிறோம். ஆனால் எனக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு குறுவை சாகுபடியில் இவ்வளோ விளையும், சம்பா சாகுபடியில் இவ்வளோ விளையுங்கிறது தெரியும். இருந்தும் அந்த கொள்முதல் மையங்களில் அந்த தட்டுப்பாடு நிலவுவதற்கு என்ன காரணம்? இந்த பட்ஜெட் பத்தி உங்களுக்கு முதல்நிலை கருத்தை சொல்லிட்டு அதுக்கு பதில் சொல்லுங்க சார். இந்த பட்ஜெட் பத்தி முதல் கருத்து வந்து விவசாயிகள் நாங்க வந்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சார் நிறைய விஷயங்கள் வந்து இதுல வரல. குறிப்பா வந்து கடன் தள்ளுபடி என்ன இருக்கு சார், இருக்க கடன் தள்ளுபடி எதிர்பார்த்தோம். கடன் தள்ளுபடி வந்து சுத்தமா இல்லாம போயிடுச்சு. அதே போல இன்னொரு முக்கியமானது அந்த வேளாண் இயந்திரங்கள், இப்போது இயந்திர அறுவடை இயந்திரங்கள் மற்றும் அந்த வேளாண் தொடர்பான உழுவதற்கான அந்த டிராக்டர்கள், இந்த இதெல்லாம் வந்து இந்த பயன்பாடெல்லாம் இப்போ கொஞ்சம் அதிகரித்து கொண்டே வருகிறது. ஆனால் அது அவங்களுக்கு தேவையான விவசாயிகளுக்கு, அது சிறு விவசாயி குறு விவசாயிகளுக்கு அந்த கிடைப்பதில் சிக்கல் வந்து ரொம்ப காலமாகவே அது நீடிக்குது. இதுக்கு என்ன தீர்வு எதிர்பார்க்குறீங்க? இப்போ அதுலேயும் அந்த விவசாயத்தினுடைய தன்மை தான் சார். இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கிறீங்களேன், ஒரு 10 கிராமங்களில் மழை பெய்யுதுன்னா அந்த மழை ஈரம் காய்வதற்குள் அவங்க உழுதாதான். அப்படிங்கிறப்ப எவ்வளவு எந்திரங்கள் தேவைப்படும்? அப்ப அது இருந்தா தான் முடியும். அப்ப இதுல என்ன பண்ணலாம்னா, மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கிறது அரசினுடைய மானிய வாடகையிலான எந்திரங்கள் கிடைச்சா நல்லதுன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அரசு உண்மை இப்போ இருக்கக்கூடிய அந்த மானிய வாடகையிலான எந்திரங்கள் ரொம்ப தேவைக்கேற்றபடி கிடையாது. இப்போ இவங்க பல பேர் என்ன நினைக்கிறாங்க, இது வரட்டுங்கிற வெயிட் பண்ணுறதுக்குள்ள ஈரம் காஞ்சி போயிடுது, அந்த மழையினுடைய பயனை அவங்க பயன்படுத்திக்க முடியல. இன்னொன்று, வாடகைக்கு போகிறப்ப வாடகை அதிகமாக கிடைக்கிது. வாடகைக்கு நீங்களே கூட சில சமயம் எவ்வளோ விலை கொடுத்தாலும் கூட அந்த நேரத்துக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிற போது இதுக்கு ஒரு லைன் தான் சார், நாட்டினுடைய உணவு பாதுகாப்பை நாம் மையப்படுத்திக்கிற போது இந்த எந்திரங்களுக்கு செலவு பண்றது இது எல்லாத்தையும் நம்ம இதுல வந்து நம்மளுடைய நிதி சுமையை மையப்படுத்தி இதை குறைக்காம உணவு பாதுகாப்பு தான் நாட்டினுடைய அடிப்படைன்னு நம்ம கொள்கையில போகிற போதுதான் கணக்கு வழக்கு பார்க்காமல் நாம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் சார்.
இது வந்து நீங்க இந்த வருஷம் ஒரு 2000 பேருக்கு தான் நான் டிராக்டர் கொடுப்பேன். இப்போ அந்த லிமிடேஷன் இருக்கிறதுனால உண்மையிலே தகுதியானவர்களுக்கு அது கிடைப்பதில்லை. அதில் நிறைய ஊழல், லஞ்சம் மற்றும் உள்ளூர் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு, பரிந்துரை, இதனால் உண்மையான பயனாளிகளுக்கு கிடைக்கலங்கிற குற்றச்சாட்டு எல்லா ஆட்சிகளையும் இது இருக்குது. இந்த ஆட்சியிலே அது தீர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொடக்கமாக எப்படி பார்க்குறீங்க ஓரளவு புதிய அந்த ஒரு புதிய விதமான அந்த டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மைங்கிறது இன்னும் மேம்படுத்தப்படணும் சார். இப்போ நம்பிக்கையோட நான் பதியணும். இப்போ நீங்க பதிகிறேன், எனக்கு ஒரு 4 மாசத்துல வந்துடும், 6 மாசத்துல வந்துருந்தோம்னா நான் பதிவேன். எனக்கு இன்டெஃபினட்டா எனக்கு எப்ப கிடைக்கும்னு தெரியாம இருக்கிற போது எனக்கு பதிவதில் உண்மையிலே ஆர்வம் உள்ள விவசாயிகளுக்கு கொஞ்சம் சுணக்கம், தயக்கம் இருக்கு. ஆளப்பிடிச்சாதான் கிடைக்கும் அப்படிங்க. ஆமா சார். இப்ப அதனால இப்ப அரசாங்கத்துக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா எடுத்துட்டு என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, ஒரு நாட்டினுடைய எல்லை பாதுகாப்புக்கு நாம் எப்படி கணக்கு வந்து பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோம், அதிகப்படுத்திட்டு போவோம். அது எவ்வளவு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் உணவு பாதுகாப்பும் கூட. அப்படி ஒரு சூழல் இருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம செலவு பண்ணி அதனுடைய பயன்பாடு வெளியில தெரியாம போறதுக்கு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு மட்டும் என்ன தேவைங்கிறத மொத்தமா கணக்கு பண்ணி விவசாயத்துக்கான பட்ஜெட்டை மிக அதிக அளவு நம்ம அதிகரிச்சோம்னு வச்சுக்கிறோங்களேன். ஒரு 2-3 ஆண்டுகள்ல இப்ப அரசாங்கத்துக்கு வந்து பார்க்கிற போது ஒரு நிறைவடைந்த ஒரு சூழலை நம்மளால காண முடியும். இப்போ டிராக்டரே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு ஒன்றும் இல்லை, டக்குன்னு சொன்னா வந்துருது அப்படின்னு ஒரு விவசாயியை நம்ம சொல்ல வைக்கணும்னா நமக்கு வந்து இந்த பட்ஜெட்டை நான் 2000 கோடி கூட்டுறேன், 5000 கோடி கூட்டுறேன்னு கணக்கு பார்க்காமல் தேவை எவ்வளவோ அதுல குறைஞ்ச ஒரு 50% எவ்வளவுன்னு பார்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இதுல சரிப்பட்டு வந்துடும். நம்ம 3 வருஷத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணாலும் பண்ணத்தான் போவோம். அதை நீங்க ஒருமுகப்படுத்தி சிஎஸ்ஆர் ஃபண்டு, உலக அமைப்புகளுடைய ஃபண்டு, மத்திய அரசுடைய ஃபண்டு எல்லாத்தையும் நீங்க ஒண்ணு சேர்த்து இதான தேவைகளை ஒரு 50% விவசாயம் ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை வரும் சார். நம்பிக்கை வரும். முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறோம். இளங்கீரன் சார், இந்த நம்ம வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் நல்லவை அல்லவே என்ன சொல்லுங்க சார்? எது நன்மையா இருக்குது, எது உங்களுக்கு? இளங்கீரன் சார் சொல்லுங்க சார், இந்த தமிழக பட்ஜெட் பத்தி உங்களோட கருத்தை சொல்லுங்க சார், முதல் கருத்தை. ஓகே, இளங்கரன் தொழில்நுட்ப சிக்கல் இருக்கிறது, இலங்கையில் தொடர்பு கொள்ள முடியல. நம்ம அடுத்தால இப்போதைக்கு நீங்கள் ஒரு 2 கிராமங்களை ஒரு மாதிரி கிராமங்களாக எடுத்து, நாட்டாக்குடி, இன்னொன்று ஆந்திராவில் ஒரு கிராமத்தையும் நீங்கள் இந்த மாதிரி இந்த கணக்கெடுப்பு எவ்வளவு விவசாயம் பண்ணுறாங்க, அங்கே நமக்கு என்ன தேவை இருக்கிறது, அதில் என்ன அவர்களுக்கு லாபம் கிடைப்பதற்கு என்ன பண்ணணும், இல்லை என்ன விவசாயம் பண்ணணும், இந்த கணக்கீட்டு முறையே அது வெற்றிகரமாக செயல்பாட்டுக்கு வந்ததாங்க? ரொம்ப அதாவது ஆந்திராவில் பண்ணது கூட கொஞ்சம் காலம் பின்னோக்கி சென்றது. ஒரு கிட்டத்தட்ட 2007 வாக்கில் தான் நாங்கள் அதை பண்ணணும். அப்போவே அந்த ஒரு 30,000 விவசாயிகள், அந்த குடும்பங்கள் உள்ள தகவலை சேகரிக்கிற போது முடிவெடுப்பதுங்கிறது வந்து ரொம்ப எளிமை, விரைவில் எடுக்கலாம். தகுதியானவர்களை அடையாளம் கண்டுகொள்வது ஈஸி. இப்போ உதாரணத்துக்கு எங்களுக்கு சிங்கப்பூருக்கு வந்து சாத்துக்குடி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் வந்ததுன்னா நம்ம டேட்டாவில் வந்து யார் சாத்துக்குடி பண்ணியிருக்காங்கிற தகவல் இருக்கு, ஊரில் உள்ள தொடர்புகள் இருக்கிற போது நாம் இங்கேயே முக்கால்வாசி வேலையை முடிச்சிடலாம். யாரை கான்டாக்ட் பண்ணணும், எவ்வளவு அனுப்பணுங்கிற தகவல் இருக்கிற போது நமக்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய, அவங்களுக்கும் அந்த வெளிநாட்டிலேருந்து வாங்கக்கூடியவர்களுக்கும் இந்த டேட்டாவெல்லாம் காமிச்சு தான் அவங்க அந்த ஆர்டர் கொடுத்தாங்க. ஓஹோ, அப்போ இவங்க வந்து விவசாயிகள் அளவுல தொடர்புல இருக்காங்க, இன்ன ரகம் இன்ன குவாலிட்டி இருக்குங்கிறது தெரிகிற போது வாங்கக்கூடியவர்களுடைய நம்பிக்கையும் கூடும். அப்ப அந்த ஆந்திரா மாடல்ல வந்து வெற்றி என்னன்னா, அந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் பவர்டு பை இந்த ஐசிடி, தகவல் தொடர்பு தொழில்நுட்பத்தினுடைய வலிமை தான் அதை சாத்தியப்படுத்துச்சு. இன்னொன்னு, இப்ப நீங்க வேப்பங்குளத்துல பண்ணுகிற போது கூட அங்கே சந்தைப்படுத்தல் சொன்னீங்க இல்லையா, அங்கே உழவர் உதவி மையம் செயல்பட்டது வேப்பங்குளத்துல ஒரு 2.5 ஆண்டுகள் செயல்படுத்துறோம். அதுல என்ன எங்களால பண்ண முடிஞ்சதுன்னா, யார் யார்கிட்ட என்னென்ன விளைபொருள் இருக்கு, எலுமிச்சை, நார்த்தை, மாம்பழம், கருப்பு கவுனி அரிசி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் டேட்டா வச்சுட்டு இப்ப இன்னையிலிருந்து ஒரு 3 நாளையில யார் யார்கிட்ட இருந்து சப்ளை வரும்,
அப்படிங்கிறப்ப எங்களுக்கு 3 நாளையில 50 கிலோ எலுமிச்சம்பழம் வருதுன்னு தெரியுதுன்னு வச்சுக்கிறீங்களேன். இந்த 50 கிலோவை நாங்க சந்தைப்படுத்துவது எளிமை. பழத்தை புடுங்கி கொண்டு வந்து சந்தைப்படுத்த முயற்சி பண்ணுகிற போதுதான் நாம் பெரும்பாலும் தடுமாறுறோம். குறைந்த விலைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எனக்கு 50 கிலோ வரும் தெரிஞ்சா நுகர்வோர்கள் வந்து யாரும் எலுமிச்சம்பழம் 1 ரூபாய்க்கு போகணும் 50 பைசாவுக்கு போகணும்னா கிடையாது. அவங்களுக்கு நல்ல பழம் ஒரு 3 ரூபாயிலேருந்து 5 ரூபாய்க்கு கிடைச்சா மகிழ்ச்சியா வாங்குறார்கள். அப்படி ஒரு வாங்கக்கூடிய திறன் இருக்கிற நாட்டுல ஒரு விவசாயினுடைய பழத்தை நாம வந்து அவங்களுக்கு இப்ப 60 பைசா 70 பைசா 1 ரூபாய் போற இடத்துல நம்மளால வந்து ஒரு 1 ரூபாய் 75 காசு 2 ரூபாய் கொடுக்க முடிஞ்சதுன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு சிறு குறு விவசாயிகளுக்கான பலன் இருக்கு. சரியா உட்காந்து கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு உண்டான விவசாயிகளுடைய விளைபொருட்களை கொரியர் சர்வீஸ் மூலமா 24 மணி நேரத்துல தமிழ்நாடு முழுவதும் அந்த உலக உதவி மையம் சப்ளை பண்ணுச்சு. அதுல முக்கியம் என்னன்னா கன்சியூமரை பொறுத்த வரைக்கும் 2 அட்வான்டேஜ். ஒன்னு வந்து வெளியில எனக்கு கிடைக்கக்கூடிய விலையை காட்டிலும் அவங்களுக்கு ஒரு 10% கம்மி. இன்னொன்னு ஃபார்ம் ஃப்ரெஷ் அஷூரன்ஸ் இருக்கு. அதை விட முக்கியம் நான் உழைத்த பணம் என்னுடைய விவசாயிக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு உதவுதுங்கிற திருப்தி. அப்படிங்கிற போது இது நீங்க பெரிய அளவுல இதை விரிவாக்கம் பண்ணிக்கிற போது இந்த கிராஸ் ரூட் லெவல்ல 12,600 பஞ்சாயத்துகள்னா இந்த 12,600 பஞ்சாயத்துல இருந்தும் நாளைக்கு என்ன வரப்போகுது நாளானைக்கு என்ன வரப்போகுது அப்படிங்கிற தகவல்களை நாம் முன்னால் சேகரிக்கிற போது அரசாங்கத்தினுடைய தற்போதைய மார்க்கெட்டிங் கட்டமைப்பை வைத்துக்கொண்டு அரசாங்கம் இதில் இன்டர்வென்ட் பண்ணலாம், தனியார்கள் இந்த விதத்தில் இன்டர்வென்ட் பண்ணலாம், வெளிநாட்டுக்கு என்ன பண்ணலாங்கிறதெல்லாம் நாம் எளிமைப்படுத்துகிற போது சாத்தியப்படுத்த முடியும். அரசாங்கமே இந்த ஒரு உதவி மையம் மூலமாக கொள்முதலை வந்து முறைப்படுத்திடலாம். அரசாங்கம் கொள்முதலை வாங்க வேண்டும் என்பதல்ல, அந்த தகவல்களை ஒருங்கிணைத்து வைத்துக் கொண்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துரும். அந்த தகவல் ஒருங்கிணைப்பு இப்ப நீங்க இந்த நாட்டாக்குடி கிராமத்துல என்னமா சேஞ்ச் பண்ணி? நாட்டாக்குடிங்கிறது ஒரு ஸ்பெஷல் இனிஷியேட்டிவ் சார். என்னன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்காகவே தொடர்ந்து அந்த கிராமத்துல மக்கள் மைக்ரேஷன். அதுல அவங்க சொன்ன காரணம் என்னன்னா கிரைம் ரேட் ஏதோ இருக்குன்னாங்க. கிரைம் அதை விட முக்கியம் ஏன் முதல்ல வெளியில போனாங்கன்னா கொஞ்சமா குறைஞ்சாங்கன்னா ஆடு மாடு பிரச்சனை. அவங்க சொன்ன இது ரொம்ப முக்கியமான பதிவு. இன்னைக்கு நம்ம வந்து 47,000 கோடி ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றோம், நெருக்கி 50,000 கோடி ஆடு மாடுகள் கொடுக்கறதா வச்சிருக்காங்க. ஆனா மிக குறைந்த எண்ணிக்கையில தான் இது அவங்க பயனாளிகளை போய் சேரும் அப்படிங்கிறாங்க. கறவை மாடுகள் கறவை அந்த ஆடுகள் எல்லாம் இலவசமா கொடுக்குறோம் மானியத்துல. இல்ல அது ஒரு பக்கம். இப்ப நாட்டாக்குடியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த 50,000 கோடி ரூபாய் நம்ம முதலீடு பண்ணதுக்கு உண்டான ஒரு ஆபத்தை நாட்டாக்குடி உணர்த்துது. என்னன்னா அங்க தண்ணி பிரச்சனைக்காக வெளியில போகல, விளைஞ்சு வரக்கூடிய நிலைமையில அறுவடைக்கு தேதி குறித்த பின் கூட மாடு ஆடு பன்றிகளுடைய தொந்தரவுனால விளைந்த பொருள் அவர்கள் வீட்டுக்கு வரலைங்கிறதுனால அவங்க விரக்தியில தான் இனிமே விவசாயம் நாம் செய்வதற்கு உகந்தது அல்லங்கிற முடிவுல வெளியேற ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நாம் எவ்வளவோ சொல்லியிருக்கோம், பேசுறோம் விவசாயத்துக்கு. ஆனால் ஒரு விளைந்த பொருளுக்கு உண்டான விவசாய நிலங்களுக்கான பாதுகாப்பு இல்லாததுங்கிறது வந்து முக்கியம். இப்ப நம்ம வந்து ஆடு மாடு கொடுக்குறோம்ல, இந்த ஆடு மாடுகளை வளர்ப்பவர்கள் கட்டுப்பாடோடு மேய்க்கிறது கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது இந்த சூழ்நிலை மாற்றங்கள்னால வனப்பகுதியில் உள்ள விலங்குகள் வந்து உள்ள வந்துருது தண்ணிக்காகவும் உணவுக்காகவும். இது ஒரு மிகப்பெரிய தொடர் போராட்டமாவே இருந்து வந்துகிட்டு இருக்கு. அப்ப இதுக்கான தீர்வை வரப்ப நாங்க நாட்டாக்குடியில முன் வச்ச விஷயம், அங்க வெளியேறிய மக்கள் ஒரு நபர் வாழும் கிராமம், அந்த கிராமமே கைவிடப்பட்டது அப்படிங்கிறப்ப அங்கே சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் இருந்தவங்க வந்து மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த ஊரை அரசு எந்திரம் முழுமையாக மீட்டெடுக்க முடியுங்கிற ஒரு உதாரணத்தை உண்டாக்குவோம் அப்படின்னு அவங்க எடுத்த முடிவு. அது உண்மையிலே அந்த எல்லா மாவட்ட ஆட்சியருக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். அவங்க பண்றப்ப என்ன நடந்ததுன்னா எல்லா எந்திரங்களும் எல்லா அரசு இந்த துறைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு அங்க என்ன தேவைன்னு பாக்குறப்ப ஒவ்வொரு துறையா அரசு பண்ண வேண்டிய வேலையை தெளிவா பண்ணிட்டாங்க. இப்ப விவசாயம்னு வர்றப்ப அந்த மக்களுக்கு நம்ம கொடுத்த உத்தரவாதம் எல்லா அடிப்படை வசதி நீங்க கொடுத்துட்டீங்க, ஆனா நான் கிராமத்துக்கு வந்தா விவசாயம் இருந்தா தான் இங்க இருக்கிறதுக்கு எனக்கு சூழல், இல்லைன்னா நான் வெளியில போனபடி இருந்துக்கிறேங்கிறப்ப வேப்பங்குளத்துல நாங்க வெளிச்சுத்துல வேலி போட்டோம். 1 ஏக்கர்ல நான் வேலி போடணும்னா கம்பி வேலி போடணும்னா 1 லட்ச ரூபாய் தோராயமா ஆகுது. இப்ப என்ன பண்ணோம், வெளிச்சுத்துல வேலி ஓடிக்கிற போது 4 ஒரு பங்கு தான் ஆச்சு 20 ஏக்கருக்கு. இப்ப வேப்பங்குளத்துல 4வது போகம் நெல் விளைஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த வேலி போட்ட இடத்துல. அந்த மாடலை நாட்டாக்குடிக்கு சொல்லிக்கிற போது அங்கே 100 ஏக்கர். அப்ப 100 ஏக்கருக்கு போடுகிற போது நம்முடைய பங்களிப்பு கம்மியாகும்ட்டு 10ல் 1 தான். இப்ப 10,000 ரூபாயில எனக்கு வேலி போட்ட விவசாயி ஆயிடுவேங்கிறப்ப இந்த வேலி போட்டு சீமை கருவிலையை அகற்றி பாசன வாய்க்கால்கள் வரத்து கால்வாய்கள் எல்லாம் சரி பண்ண போது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. சரி இவ்வளவு தூரம் நடந்துருச்சு நம்ம போகிற போது இந்த கடந்த ஆண்டே இப்ப இந்த சீமைக்கருவை அகற்றுவதற்கும் கோர்ட் உத்தரவு கொடுத்திருக்கு. நாட்டாக்குடி ஒரு பதில் வச்சிருக்கு. சீமைக்கருவை அகற்றிய பின் என்ன பண்றது,
இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அது பாட்டுக்கு இருந்தாவது 3 வருஷத்துக்கு ஒரு தடவை காசு வருதுங்கிறது அவங்க கொடுக்க இருக்கும். நியாயப்படுத்தும். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த சீமைக்கருவியை அகற்றிய பின் அந்த கிராமத்தினுடைய தோற்றம் முதல்ல அதுவே அந்த மக்களுக்கு திருப்தி. ரெண்டாவது, விவசாயம் பண்ணி அதுலயும் நமக்கு வருமானம் வரப்போகுதுங்கிற தகவல் வருகிற போது கிராம மக்கள் ஒரு 12 குடும்பம் இன்னைக்கு அந்த ஊருக்கு திரும்ப வந்துருச்சு. 20 ஏக்கர்ல போன வருஷமே உழுது 10 ஏக்கர்ல விவசாயம் பண்ணிட்டாங்க. உளுந்து விளைவிக்காத பகுதியில் உளுந்த விளைவிச்சு அதுல வடை பண்ணி கோயிலுக்கு சாமி கும்பிடுகிற அளவுக்கு வெறும் 10 மாதங்களில் ஒரு கைவிடப்பட்ட கிராமத்தில் மீண்டும் விவசாயம் துளிர்க்கிற போது எந்த கிராமமுமே மீட்டெடுக்கக்கூடியதுதான். அரசும் மக்களும் தன்னார்வலரும் இணைந்து வேலை போது எந்த கிராமமும் மீட்டெடுக்க கூடுங்கிறதுக்கான ஒரு நம்பிக்கை விதையை நாட்டாக்குடி விதைச்சிருக்கு சார். உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை பதிவு இந்த பதிவு. உண்மையிலே இல்லை, நான் இந்த விவாதத்தோட நிறைவாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி என்னென்னா, ஒரு கைவிடப்பட்ட ஒரு கிராமம் மற்றும் அண்டை மாநிலம், அங்கேயும் 2 கிராமங்களில் இது போன்ற ஒரு முன்மாதிரி திட்டத்தை வெற்றிகரமாக அந்த சரியான கணக்கெடுப்பு அவர்களுக்கு அரசாங்கம் அந்த நம்பிக்கையை கொடுத்தது மூலமாக அதை சாதிச்சிருக்கீங்க. இப்போ விவசாயிகள்கிட்ட ஒரு ஒரு குழப்பம்னு சொல்ல முடியாது, அது ஒரு தெளிவுன்னு சொல்லலாம். என்றால் ரசாயன உரங்கள் பயன்படுத்தி அரசின் வேளாண் விரிவாக்க மையங்களோடு அரசு துறை அதிகாரிகளோடு இணைந்து ஒரு புறம் விவசாயம், இன்னொரு புறம் இயற்கை வேளாண்மை என்று ஒரு தரப்பு விவசாயம். இந்த இரண்டுமே 2 திசைகளில் பயணிக்கும் போது இயற்கை விவசாயமும் முழுமையான அது லாபகரமானதாக இருக்கிறதா, அல்லது இந்த விவசாயம் தான் அவர்களுடைய அந்த விவசாயம் செய்வதற்கான அந்த செலவை ஈடுகட்டுகிறதா என்ற ஒரு சந்தேகம், இந்த குழப்பம் ஒரு தரப்பு விவசாயிகள்கிட்ட தெளிவு அடைஞ்சிருக்காங்க. ஆனால் எல்லா தரப்பு விவசாயிகள்கிட்ட இது சரி இது தவறு அப்படிங்கிற ஒரு தெளிவான புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது. முழுமையாக இயற்கை விவசாயமும் பண்ண முடியல, முழுமையாக செயற்கை விவசாயமும் பண்ண முடியாத சூழ்நிலை, ரசாயன உரங்களை பயன்படுத்தும் சூழ்நிலை. இந்த சூழ்நிலைக்கு என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? நிறைவாக சொல்லணும் சார். இது 2 கட்டமாக இருக்குது சார். ஒன்று, அந்த இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்துவதில் உள்ள தயக்கம் ஒன்று, இன்னொன்று அந்த இயற்கை இடுபொருட்கள் கிடைப்பதில் உள்ள சிக்கல்கள் இருக்குது. இப்போ திடீர்னு எனக்கு இயற்கை உரம் வேணும்னா கிடைக்க மாட்டேங்குது பல இடங்களில். அப்படி இருக்கிற போது ஒரு விஷயம், முழுமையாக இயற்கை விவசாயத்தை நாம் பின்பற்றுகிற போது தரமான இடுபொருட்கள் கிடைக்கிற போது நிச்சயமாக இயற்கை விவசாயம் லாபகரமானதாக இருக்கு. இன்னொன்று ஒரு மனநிறைவையும் கொடுக்குது. நல்ல தரமான பொருட்களை நாம் கொடுக்குறோங்கிற நிறைவு இருக்கு விவசாயிகளுக்கு. அதுக்கு முக்கியமாக அவங்க பண்ண வேண்டியது என்னன்னா, நிறைய பேர்கிட்ட இப்போ மாடு இல்லை, அப்படி ஆடு மாடு இருந்தால் கூட அந்த சாணம் இதெல்லாம் வச்சு இயற்கை உரங்கள் பண்ணுறதுல உள்ள தயக்கங்கள் இருக்கிற போது இந்த இயற்கை உரங்களை உற்பத்தி பண்ணக்கூடியதுக்கு உண்டான இந்த திடக்கழிவு மேலாண்மையில் ஒரு வரைமுறைப்படுத்தப்பட்ட, இப்ப இந்த முத்திரை பதிக்கப்பட்ட இயற்கை இடுப்புகளை தான் பயன்படுத்தணும், அதுக்கு தரச்சான்றிதழ் வழங்கக்கூடிய அமைப்புகளை நாம் இன்னும் பலப்படுத்தணும். விலை குறைவா கிடைக்கக்கூடிய அளவுல பயன்படுத்துகிற போது நிச்சயமாக ரிசல்ட் கிடைக்குதுங்கிறது எங்க ஃபீல்ட் லெவல்ல நாங்க பாக்குறப்ப பல விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்ணி, உதாரணத்துக்கு கருப்பு கவுனி, மாப்பிளை சம்பா, தூயமல்லி எல்லாம் போடுகிற விவசாயிகள் பார்க்கிற போது அவர்களுக்கு மகசூலும் கிடைக்குது, நல்ல விலையும் கிடைக்கிற போது இயற்கை விவசாயம் மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் அந்த இயற்கை இடுபொருட்களை நாம் அவங்களுக்கு கிடைக்க செய்யறதுக்கான மாநில அளவிலான ஒரு வரைமுறை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு தேவை சார். அந்த அமைப்புகள் இல்லை. அந்த இயற்கை வேளாண்மையே சிறுதானியங்களை இப்போ அரசாங்கமும் அந்த விழிப்புணர்வு, அந்த உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பான திட்டங்கள் நிறைய அறிவிச்சிருக்கிறாங்க. இதை இன்னும் விரிவாக மக்களுக்கு அந்த நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் அதை கொண்டு வரணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு நிறைவாக உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இந்த வெறும் இந்த வேளாண் நிதிநிலை அறிக்கைகளில் கொடுக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள் குறைவான பயனாளிகளிடம் தான் போய் சேருது. நிறைவான பயனாளிகளை சேர்வதற்கு நீங்கள் ஒரு மாதிரி திட்டமும் வைத்திருக்கிறீர்கள். இதை மாநில அளவில் இந்த கணக்கெடுப்பு, துல்லியமான கணக்கீடு முறை, துல்லியமான உற்பத்தி, எவ்வளவு உற்பத்தி ஆகுது, எவ்வளவு விற்பனை செய்கிறோம், இது போன்ற தரவுகளை இங்கே முழுமையாக தமிழ்நாடு முழுமைக்கும் எடுத்துட முடியுமா, அத்தனை ஊராட்சிகளுக்கும்? அதான் சார், இதுக்கு டிசிஎஸ், டிஜிட்டல் கம்ப்யூட்டர் சர்வேன்னு மத்திய அரசினுடைய ஒரு பெரிய அளவில் திட்டங்கள் செயல்படுது. ஆனால் அதிலும் பார்த்தீங்கன்னா அதில் அவங்க சேகரிக்கக்கூடிய தகவல் இருக்குல்ல, அது விவசாயிகளுடைய நிகர லாபத்தை குறிக்கோளாக வச்சு பண்ணா தான் அதுக்கு மதிப்பு இருக்கு. இப்போ அதனுடைய நோக்கம், அதனுடைய இலக்குங்கிறது ஒரு அதை நிர்வாகத்தினுடைய
வசதிகளுக்காக மேம்படுத்துறதுக்காக தான் அது பெரும்பாலும் இருக்கு. இன்னொன்று அது வந்து தொடர்ந்து எடுக்கப்படுறதில்ல, வருஷத்துக்கு 3 தடவை தான் எடுக்கிறாங்க. ஆனால் விவசாயம்ங்கிறது அப்படி இல்லை. இன்னைக்கு ஒரு கரிஃப் போடுவாங்க, ரபி போடுவாங்க, கோடை போடுவாங்க. இப்படி இருக்கிற போது நீங்கள் கிராம அளவில் தொடர்ந்து அந்த தகவல்களை சேகரித்து நாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை உண்டாக்குவது எளிது. அதில் பெரிய ஒரு நிதி பங்கீடுலாம் தேவையில்லை. அதை செயல்படுத்துகிற திட்டம் மட்டும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு சந்தைக்கும் உற்பத்தியாளர்களுக்கும் உள்ள இடைவெளி வந்து மிக குறையும். அரசாங்கமும் இவ்வளவு பணத்தை செலவழித்து விட்டு விவசாயிகளுக்கு ஒரு அதிருப்தியான மனநிலையில இருக்கக்கூடிய சூழலை வந்து நம்ம மாற்ற முடியும் சார். ஓகே சார், மிக்க நன்றி சார். விவசாயிகள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது என்ற அந்த வழக்கு மொழி பல ஆண்டுகளாக புழக்கத்தில் இருந்தாலும் அதற்கான தீர்வை நோக்கிய இந்த தொடக்கமாக இந்த விவாதம் இருந்தால் அது மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தொடர்பாக பல்வேறு தகவல்களை வேளாண் நிபுணர் திருச்செல்வம் நம்மிடையே பகிர்ந்து கொண்டார். இதை அமல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். அரசும் அதற்கான திட்டங்களை தயாரிக்கும் என நம்புவோம். இந்த சிறப்பு விவாதத்தில் கலந்து கொண்ட திருச்செல்வம் அவர்களுக்கு மிக்க நன்றி. மற்றொரு சிறப்பு விவாதத்தில் சந்திக்கலாம். நன்றி.